அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். ஏற்றுமதி வியாபார நிலவரங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏற்றுமதி வியாபாரத்தில் விற்கக்கூடிய பொருளுக்கு விலையை எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போது இந்த விலை நிர்ணயம் பண்ணுறதுல தான் பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதையும் நான் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, தானாகவும் யோசித்து சரியான முடிவு எடுத்து செயல்படுறதில்ல, போராடிக்கிட்டு இருக்காங்க. யோசித்து சொல்கிறத கேட்டு செய்கிறவங்க வெற்றிகரமாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது ஒருத்தர் ராமநாதபுரத்துலேருந்து பேசினார். எங்கள் ட்ரைனிங் வந்தவர். டிஷர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாரு. திருப்பூரில் இருந்து டிஷர்ட்டை வாங்கி ராமநாதபுரத்துக்காரர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதில் பலவிதமான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. அதுவே அவ்வளோ சரியில்லை. இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்டேன். இந்த டிஷர்ட்டை நான் பரிசீலனை பண்ணி பார்த்தேன் சார். அமெரிக்காவில் இந்த டிஷர்ட் 9,000 ரூபாய்க்கு விற்கிது. நான் கூட ஒரு 500 ரூபா சேர்த்து 9,500 ரூபாய்க்கு விலையை சொல்லலாமா சார் அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேள்வி சிரிக்கிறதா அல்லது வேதனைப்படுறதான்னு எனக்கு புரியலை. 9,000 ரூபாய்க்கு விற்கிதுங்கிறாரு, 500 ரூபா லாபம் சேர்க்கலாமாங்கிறாரு. 9,000 ரூபாய்க்கு அங்கே விற்கிதுன்னு அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதில் உள்ள சூட்சமங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு $150 விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே இந்திய ரூபாயில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற தொகை வரத்தான் செய்யும். அது அப்படி செய்கிறது சரியில்லை. அதாவது எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் ஒரு முக்கியமான விஷயமே அந்நிய செலாவணி சம்பாத்தியம்தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுற வியாபாரங்கிறதுனால தான் அரசாங்கம் அதுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்துருக்கு, நிறைய உதவிகளை செய்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது. அதனால் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. பட்டு இந்த அந்நிய செலாவணின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் $1 ஒரு பொருளை வாங்கணுன்னா $1 பெருமான பொருளை தான் வாங்க முடியும். $1 $1 ஒரு இந்திய ரூபாயும் சமமாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைய தேதியில் எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு $1. அப்போது இன்றைக்கி $100 நெருங்கின விலை உள்ள ஒரு பொருளை ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்மக்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் $1 கொடுத்தாலே போதும். அவர் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது விலையை நிர்ணயம் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கு ஒரு பொருளை வெளிநாட்டில் விற்கிறதாக இருந்தால் இந்தியாவிலேருந்து கிடைக்கிற பொருள் அவருக்கு அந்த வெளிநாட்டுக்கார இறக்குமதியாளருக்கு குறைஞ்ச விலையில் தான் அது கிடைக்கிது. ஆனாலும் அதை விட குறைஞ்ச விலையில் வாங்கணுன்னு அவர் விரும்புகிறாரு, ட்ரை பண்ணுறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு சீப்பாக தான் பொருள்லாம் கிடைக்கிது. அப்போது விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னால் பல விஷயங்களை நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னா, அந்த பொருள் உலகத்தில் எந்தெந்த நாடெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுது அதே பொருளை. ஒரு மிளகாவத்தல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிளகாவத்தல் எந்தெந்த நாடெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுது. தீப்பெட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தீப்பெட்டி எந்தெந்த நாடெல்லாம் ஏற்றுமதி செய்யுது. அந்த ஏற்றுமதி செய்கிற நாடுகள் வரிசையில் இந்தியா முதல் இடத்துல இருக்கா, 2வது இடத்துல இருக்கா, 3வது இடத்துல இருக்கா,
10வது இடத்துல இருக்கா, 20, 30, 40, 50, இது தள்ளி போக 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 நம்ம பொருளை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். நெருங்கி வர வர இப்போ 1வது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல, 3வது இடத்துல இருக்குன்னா இந்த பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். அப்போது இந்தியா அந்த பொருளை ஏற்றுமதி செய்கிறதில் முதல் நாடாக இருக்குது அப்படிங்கிற பொருள்களில் வரிசையாக செக் பண்ணி பார்த்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணணும். யார் வார்த்தையும் நம்பக்கூடாது. நம்மளே பொருளை வந்து பரிசீலனை பண்ணி பார்த்து எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்குமே தவிர, இந்த அவர் சொன்னார், இந்த இவர் சொன்னார், இந்த அங்கே சொன்னாங்க, இங்கே அதெல்லாம் சரிப்படாது. அப்போது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் வரிசையில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது. எத்தனையோ பொருட்கள் இருக்குது. நானே ஏகப்பட்ட பொருட்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இந்த பொருளெல்லாம் இந்தியா தான் நம்பர் 1 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தீப்பெட்டிக்கு இந்தியா தான் நம்பர் 1. 2வது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு பாகிஸ்தான் வருது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எட்ட முடியாத தூரத்தில் கீழே இருக்குது பாகிஸ்தான். எந்த காலத்துலேயும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு போட்டியாளராக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பொருளாக தேர்ந்தெடுத்தால் விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்கும், தேவைகளும் அதிகமாக இருக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும், பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்க்கணும். அதே போல் ஒரு பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கிடைக்கிது, அது பக்கத்தில் கிடைக்குதா, தூரத்துலேருந்து கிடைக்குதா, பக்கத்தில் தான் கிடைக்கும். இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கோம். மதுரையில் இருந்தோன்னா மேக்ஸிமம் தீப்பெட்டி வந்து சாத்தூர், சிவகாசி, கோவில்பட்டி இது மாதிரி இடங்களெல்லாம் நிறைய தீப்பெட்டி ஃபேக்ட்ரிகள்லாம் இருக்குது. அங்கேருந்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். இது மாதிரி முதல்ல ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளின் வரிசையில் இந்தியா இருக்கான்னு பார்த்து அத்தகைய பொருட்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விலையையும் நல்ல விலைக்கு விற்கலாம், நிறைய ஆர்டர்களும் கிடைக்கும், நிறைய பொருளை விற்க முடியும், ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பொருளை விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை விற்கிறவங்க இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, உலக நாடுகளில் வாங்குகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் புள்ளி விவரங்கள் கிடைக்கிது. அப்போது விற்கிறவங்க குறைவாகவும் வாங்குகிறவங்க அதிகமாகவும் இருந்தால் அந்த பொருளை நிச்சயமாக விற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வாங்குறதுக்கு 5 பேர் தான், 4 பேர் தான், 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஸோ பொருளை வந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்யும் போதே இதெல்லாம் பரிசீலனை பண்ணி தான் முடிவு செய்யணும். ஆக அடுத்ததாக இந்த பொருளை வந்து நம்ம வெளிநாட்டில் விற்க போகிறோம். அதை விற்க போகும்போது அந்த பொருளை வாங்குகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா பார்க்கலாம். விற்கிறதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க, வாங்குறதுக்கு 9 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக விற்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும். அது அப்போது நீங்கள் மொத்தத்தில் ஒரு பொருளை வெளிநாட்டில் விற்கிறதா இருந்தால் அந்த பொருளின் தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லா விவரங்களும் கம்ப்யூட்டரில் கிடைக்கிது. பொறுமையாக உட்காந்து கஷ்டப்பட்டு விவரங்களை தேடி எடுக்கணும். அப்போது அந்த பொருளை விற்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குது, எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது. அந்த பொருளின் தேவைகள் அதிகமான அளவில் இருக்குது, சப்ளை குறைவாக தான் இருக்குது, அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது 2வது பெரிய நாடு, 2வது ஏற்றுமதி செய்கிறதுல இந்தியா 2வது பெரிய நாடு, 3வது பெரிய நாடுனா இதெல்லாம் தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்து செய்யும்போது நல்ல லாபத்துக்கு இருக்குது. மொத்தத்தில்
ஒரு பொருளை வெளிநாட்டில் விற்கும்போது அந்த பொருளின் லாபம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா 3 விதமான செக்மெண்ட்டில் இதை நீங்கள் பிரித்து பார்க்கலாம். சில பொருட்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். அது 10, 15, 20, 25, 50, 100% லாபத்துக்கு கூட லாபம் வச்சு விற்க முடியும். அதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது, சாதாரணமாக ஒரு பொருளை விற்கிறதாக இருந்தால் அதிகபட்சம் 10% லாபத்துக்கு விலையை நிர்ணயம் பண்ணலாம். மூன்றாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் சவத்து போய் கிடக்கு, வாங்குறதுக்கு ஆளே இல்லை. அதை நீங்கள் விற்கிறதாக இருந்தால் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு அடக்க விலை வருது அப்படின்னா 100 ரூபாய்க்கே விற்று லாபம் 100 ரூபாய்க்கே விற்க முடியாது. 5 ரூபா 10 ரூபா குறைச்சி தான் 90 ரூபாய்க்கும் 95 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நஷ்டத்துக்கு தான் விற்க முடியும். ஆனால் அரசாங்கம் கொடுக்குற சலுகை வருமானத்தை கன்சிடர் பண்ணும்போது அதையும் தாண்டி சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதையும் யோசனை பண்ணி பண்ணலாம். பொதுவாக மேக்ஸிமம் இந்த லாப விகிதம் வந்து அதிகபட்சம் 10% இருக்குது. அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் விற்கிற பொருளுக்கு லாபம் நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது ஒரு கலை. கால்குலேட் பண்ணி டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் விலையை டிசைட் பண்ணணுமே தவிர மேம்போக்காக பண்ணக்கூடாது. ஸோ பொதுவான ஒரு நிலவரம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகம், வருமானம் குறைவு. நல்லா கவனிங்க. வெளிநாட்டு வியாபாரத்தில், ஏற்றுமதி வியாபாரத்தில் லாபம் குறைவு, ஆனால் வருமானம் அதிகம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒன்று குழப்பம் உங்களை. பொதுவாக வெளிநாட்டு வியாபாரத்தில் உள்நாட்டு வியாபாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள்லாம் இருக்குது. நிறைய வேறுபாடு இருக்குது உள்நாட்டு வியாபாரத்துக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கும். உள்நாட்டு வியாபாரத்தில் விற்கக்கூடிய பொருளை ஒரு பீஸு அல்லது 2 பீஸு, ரொம்ப ரேராக 3 பீஸ் தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க யாருமே. ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில், ஏற்றுமதி வியாபாரத்தில் வாங்குகிறவங்க 50, 100, 200, 500, 1000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் பீசஸ் இப்படி தான் வாங்குவாங்க. அப்போது லாப விகிதம் குறைவாக இருந்தாலும் 1 லட்சம் பீஸ் விற்கிறப்ப கிடைக்கக்கூடிய லாப வருமானம் அதிகமாக இருக்கும். உள்நாட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருந்தாலும் வருமானம் ஏற்றுமதியை ஒப்பிடும்போது வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். அப்படிங்கிற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்படி செயல்பட்டால் ஏற்றுமதியில் யாருமே மிகப்பெரிய வெற்றிகரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில்.